ஜோதிபீடம் நமக ஓம் ஜோதிபீடம் நமக ஜோதிபீடம் நமக ஓம் ஜோதிபீடம் நமக. நமஸ்தே. நம்ம ஜோதிபீடத்தின் சார்பாக நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மோகினி வசிய சக்கரம். இந்த மோகினி வசிய சக்கரம் எதுக்குங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வாலிபர்கள் அல்லது ஒரு பெண், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரையோ ஒருத்தரை விரும்புவோம். அந்த விரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட நம்மளுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு சில டைம் அவங்க அப்பா அம்மா காரணமாக இருப்பாங்க, அவங்க பெற்றவங்க காரணமாக இருப்பாங்க. சில டைம் கூட பழகிற ஆண்களோ பெண்களோ காரணமாக இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து அவங்களே கூட பழகிற பெண்ணே, காதலிக்கிற பெண்ணே இல்லை காதலிக்கிற ஆணோ இல்லை பிடிக்கல வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறவங்களுக்கு இந்த சக்கரம் வந்து கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த சக்கரத்தை பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே, பண்ணிக்கிட்டவங்க எல்லாருமே கண்டிப்பாக 100% அவங்களோட லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க. அவங்க நினச்சவங்களையே அவங்க திருமணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பெண்ணை விரும்புகிறோமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்ம நினச்சோன்னா செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரத்தை வந்து ஒரு செப்பு தகட்டில் எழுதிக்கணும். செப்பு தகட்டில் இந்த சக்கரத்தை எழுதிக்கிட்டு அந்த சுத்தி பண்ணுறது அது எல்லாமே முறை இருக்குது. அதாவது சக்கரம் எப்படி எழுதணும், எப்படி சுத்தி பண்ணுற முறையெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, மாவினால் செய்யப்பட்ட, அதாவது அரிசி மாவால் செய்யப்பட்ட ஆண் பொம்மை, ஆணை வசியம் பண்ணுறது வந்து ஆண் பொம்மை, பெண்ணை வசியம் பண்ணுறது பெண் பொம்மை, இதை வந்து செஞ்சுக்கணும். சர்க்கரை, பொங்கல், பால், பழம், பன்னீர், இளநீர், பானகம், பூவு, தேங்காய், வெத்தலைப்பாக்கு, இதுதான் பூஜை சாமான். பூஜை செய்யும் முறை பார்த்திங்கன்னா, இந்த மாவில் செய்கிறோம்ல பொம்மை, அதுக்கு வந்து பச்சை கலர் வந்து பூசிடணும். பச்சை கலர் பூசிட்டு அதுக்கு வந்து பச்சை உருவமாக மாற்றிக்கணும். ஃபுல்லாக பொம்மை ஃபுல்லு பச்சைவையாக இருக்கணும், அந்த மாதிரி மாற்றிக்கணும். இந்த பூஜையை வந்து இந்த பூஜையை பார்த்திங்கன்னா சாயந்தர டைமில் தாங்க பண்ணணும், ரொம்ப நல்லது. இந்த மோகினி வசியம் பண்ணுறது வந்து சாயந்தர டைமில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக சாயந்தர டைமில் மட்டும் பண்ணுங்கள், பகல் நேரத்தில் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, 5 முகம் இருக்கு இல்லையா, 5 முகம் இருக்கிற குத்து விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தாம்பழத்தை வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த பச்சை உருவம் இருக்கு இல்லையா, இந்த பொம்மை வந்து நிற்க வச்சுக்கணும். படுக்க வைக்கக்கூடாதுங்க, எந்த காரணத்துக்கு நிற்க வச்சுக்கணும். நிற்க வச்சுட்டு இது சுற்றியை வந்து பூ தூவிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல், பால், பழம், பன்னீர், இளநீர் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன பொருட்கள் எல்லாமே வாழையில் வந்து பரிமாறிக்கோங்க. பரிமாறிக்கிட்டு அதுக்கு எதிர நீங்கள் உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி, மனசை அமைதிப்படுத்தி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மந்திரம் கொடுக்க பாருங்கள். இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள் ஸ்க்ரீனில், இந்த ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க மந்திரம்: ஓம் க்ளீம் சவ்வும் மவ்வும் மன்மதா சரணம் சரணம். ஓம் சவ்வும் மவ்வும் க்ளீம் ரதி மணாலா சரணம் சரணம். ஓம் மவ்வும் க்ளீம் சவ்வும் பானம் எரிவாய் சரணம் சரணம். ஓம் க்ளீம் சவ்வும் மவ்வும் என் ஆசையை பூர்த்தி செய்வாய் சுவாக. இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து 888 முறை, 888 டைம்ஸ் ஜபிக்கணும். இந்த மாதிரி ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 9 முறை தொட்டு கண்ணில் வந்து தொத்திக்கணும். இந்த மாதிரி வந்து 66 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் மன்மதனுடைய அருளால் மோகினி வசியத்துடைய அருளால் உடனடியாக மோகினி வசியம் ஏற்பட்டு நீங்கள் உங்கள் துணையோடு சேர்ந்து விடுவீர்கள். இது சித்தர்களோடு சொன்னுடைய வாக்கு. ஒரு டைம் மட்டும் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக 100க்கு 100% பழிக்கும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அடங்கிய வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நமஸ்தே, வணக்கம். ஜோதிபீடம் நமக ஓம் ஜோதிபீடம் நமக ஜோதிபீடம் நமக ஓம் ஜோதிபீடம் நமக. சித்தர்களின் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோம்.